இந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க உடம்பு பூரா ப்ளூ ஆகி போய் அவங்க அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க பையன் அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அது என்னன்னா அவனுடைய விரலை வச்சு இறந்து போன எதை டச் பண்ணாலும் அடுத்த செகண்டே அதுக்கு உயிர் வந்துடும். இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த பையன் தன்னோட நாயோட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் வந்து மோதி அந்த நாய் ஸ்பாட்லயே செத்து போயிடும். அதனால அவன் ரொம்ப வருத்தத்தோட கடைசியா ஒரு தடவை தன்னுடைய நாயை தொட்டு பார்க்கறான். தொட்ட அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்கு உயிர் வந்து அழகா எந்திரிச்சு ஓடிடுது. அதை பார்த்து அவனுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் எந்திரிச்சு ரொம்ப சந்தோஷமா அவனுடைய நாய் கூட விளையாட ஆரம்பிச்சிடறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா மரத்து மேல இருந்த ஒரு அணில் அவனுக்கே தெரியாம செத்து போய் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போறான். போனா அங்க அவங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதனால அவன் அவங்களையும் தொட்டு பார்க்கறான். பார்த்தா அடுத்த செகண்டே அவங்களுக்கும் உயிர் வந்துருது. ஆனா என்ன பிரச்சனைனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவங்க அம்மாக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது நம்ம யாருக்கு உயிர் கொடுத்தாலும் அதுக்கு பகரமா இன்னொருத்தவங்களுடைய உயிர் போயிடும்னு. இப்படி இருக்க ஒரு நாள் அவங்க அம்மா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவன் மறுபடியும் போய் அவங்கள டச் பண்றான். ஆனா இந்த தடவை அவங்களுக்கு உயிர் வரவே இல்லை. ஏன்னா அவனால ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை தான் உயிர் கொடுக்க முடியும்.